Hello students, welcome to the session. So நம்ம எப்பவுமே வந்து இந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து IBPS கிளர்க்கோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல இருந்து கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்த டாபிக்ஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். ஸோ காலம், மிஸ்பெல்ட் ஆர் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ தயவு செய்து இந்த செஷனை வந்து நல்லா கவனிங்க. ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஓகே ஓகே ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ எப்பவுமே வந்து செஷன்ல நீங்க வந்து ஒரு டாபிக் நீங்க சால்வ் பண்றீங்கன்னா அதுக்கு மேல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷனை தயவு செய்து ஒரு வாட்டி பாருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஓகே இதை பார்த்தோன்னா காலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ற டைம் போயிருச்சுன்னா திருப்பி வந்து பண்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அதனால அதுல மட்டும் ரொம்ப கான்ஷியஸா இருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்க ரிப்பீட்டடா சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த இடத்துல வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறதுக்கு. சரியா? ஓகே ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 சென்டென்சஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் ஈச் கொடுத்துருக்காங்க. 2 காலம்ஸ்ல கொடுத்துருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஏபிசின்னு இருக்கு, செகண்ட் காலம் பிஎஃப் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது நம்ம கனெக்ட் வித் அதர் சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, each questions have 5 options which display the sequence in which sentence phrases can be joined to form a grammatically and contextually correct sentence. அவ்வளவுதான். இதுக்கு அவ்வளவு நேரம் நம்மளுக்கு எடுக்க போறது இல்லை. இது டெய்லி நீங்க படிக்க இவ்வளவு பெரிய சென்டென்ஸ்ல இதுதான் சொல்லியிருக்காங்களா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே சரி ஸோ இங்க நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 2 காலம் இருக்கு, இதை வந்து இதோட நம்ம சேர்க்க போறோம். ஓகே ஓகே ஸோ இதை பண்ணும் பொழுது நான் 2 க்ளூ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எப்பவுமே வந்து ரைட் சைட்ல பாருங்க காலம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரைட் எண்ட்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சிலது வந்து வேர்பா இருக்கலாம், இல்லாட்டி வந்து டு அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளுக்கு V1 நவுன் வரும்ல அந்த மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ப்ரிப்போசிஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் ஃபார் வந்துச்சுன்னா V1 ING வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல மோடல் வேர்ப்ஸ் இருக்குன்னா அது பக்கத்துல பேஸ் ஃபார்ம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த எண்ட்ல இருக்கும் பொழுது இங்க எந்த சென்டென்ஸ் வந்து ஜாயின் ஆகும்ன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து இதோட தானே சேர்க்க போறோம். அப்ப இந்த மாதிரி ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இருக்கு. ஓகேயா? சோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரியேட். சோ இங்க வந்து பேஸ்ல தானே இருக்கு, அங்க ஏதாச்சும் அந்த மாதிரி முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து சில க்ளூஸ் இருக்கு. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு அதுக்கு நம்ம 2 விதமா செக் பண்ண முடியும். இதை வந்து இங்க வந்து பாருங்க, இல்லாட்டி அந்த எண்ட பாருங்க. சரியா? ஓகே சோ இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணலாம். there is a emerging international recognition. ஓகேயா? சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் இருக்குன்றாங்க. and create நம்ம சொல்ல மாட்டோம். சோ A வந்து will not go with D. ஓகே சோ இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் our work makes no சொல்ல முடியாது. கிராமட்டிக்கலா இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே சோ இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் இருக்கு. that women's participation is key to effective climate action. ஓகே சோ இது வந்து நம்ம சொல்லலாம். ஓகே சோ thatன்ற conjunction சொல்லி there is emerging international recognition that women's participation is key to effective. so இது வந்து possible இருக்கு. so இது சேருது. அப்ப வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஓகே சோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கா? so BE செக் பண்ணலாம். it can serve as a driving force to restore hope. அப்போ E செக் பண்ணு, restore hope our work makes. so where this is grammatically not correct, so E வராது. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சோ அதே மாதிரி பார்ப்போம். over time there are changes that takes place where they house an array of species. so ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுதா? ஓகே so takes place that ecological communities சேரல. okay takes place in the composition of species that constitute an ecological community. okay so இங்க வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா நமக்கு சேருது. so that takes place in the composition of species நம்ம சொல்லலாம். so A and F வந்து நம்ம சேர்க்க முடியும். so first எடுக்கிற சென்டென்ஸ் நீங்க எதுன்னு பாருங்க. first க்ளூஸ் பாக்குறீங்க ரைட் சைட்ல, க்ளூஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, அதை வச்சு இதை ரிலேட் பண்றீங்க. இஃப் சப்போஸ் A எதோடையுமே ரிலேட் ஆகலைன்னா இங்க A ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம், பாக்கி இருக்கிறத சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும்ல. சோ இந்த மாதிரி மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிச்சு ஒன்னொன்னா சேர்த்து பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்படி எலிமினேட் பண்ணணும்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஓகே சோ இங்க வந்து நம்மளுக்கு AF கரெக்டா இருக்கா? AF எங்கேயுமே இல்ல, இங்க இருக்கு பாருங்க, இங்க AF மட்டும் இருக்கு, இங்க CE AD and AF இருக்கு. சோ AD வந்து நம்ம ரீட் பண்ணும்போது சேரவே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது இல்ல. ஓகே சோ அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
Okay, so next one is the increase in MSP for Rabi crops comes the government சொல்ல மாட்டோம் comes just ahead of RBI monetary policy announcement. Okay, so இந்த sentence நம்மளால சொல்ல முடியுது. இங்க வந்து notified crops கொடுத்திருக்காங்க, இங்க crops comes ன்னு கொடுத்திருக்காங்க. So where நான் வந்து A and E வந்து என்னால சொல்ல முடியுது. ஓகே, சரி. A and E எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. ஓகே, ஸோ வேற எங்கேயும் இல்ல. ஸோ படிக்கும்பொழுது கரெக்டா தெரிஞ்சு. ஸோ CF செக் பண்ணலாம். ஃபார் பிக் கம்பெனிஸ் தேர் ஆர் instances of even the infrastructure getting damaged. So அதுக்கு வந்து there are instances of even the infrastructure வந்து getting damaged. So where this is also grammatically correct. So இந்த சென்டென்ஸ்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்த்து சேர்க்க பார்த்தோம். இப்போ சப்போஸ் சென்டென்ஸ் வந்து இங்கே முடிஞ்சிருது. ஓகேயா, ஸோ முடியும் பொழுது the increase in MSP. ஓகேயா, ஸோ இன்க்ரீஸ் இன் சிங்குலரா தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கம்ஸ்ன்ற ஆப்ஷன் இங்க இருக்குன்னா இந்த சென்டென்ஸ் இதோட பேர் ஆகுதான்னு நம்மளால பார்க்க முடியும். போக போக நிறைய சென்டென்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அதுல கூட தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்குன்னா இந்த சென்டென்ஸ் இதோட ரிலேட் ஆகுதா, கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கான்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? ஆப்ஷன் 4. ஸோ CNF நமக்கு வரதுனால ஆப்ஷன் 4 will be the right answer. Next question. India will be the third largest aviation market globally a year sooner. Okay, so first sentenceல அந்த aviation marketன்றதே நமக்கு கரெக்டா வருது. So இங்க வந்து largest aviationன்றாங்க. So அது என்னது? It's a market globally a year sooner. Okay, so next படிக்கலாம். So A, D கண்டிப்பா வருதா? A and D வேற எங்கேயுமே நமக்கு இல்ல. ஸோ இப்படிதான் நம்ம ஃப்ரீஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செக்கிங் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். வேர் இப்போ உங்களுக்கு இன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல நம்மளுக்கு ஒரு நவுன் இருக்குமா, அப்படி செக் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து ஏ ஆர் ஆன் வருதுன்னா அது பக்கத்துல நம்மளுக்கு சிங்குலர் நவுன் இருக்குமா, இதெல்லாம் நம்மளுக்கு கிராமட்டிக்கலா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த சிங்குலர் நவுன் இங்க இருக்கான்னு நம்ம தேடணும். ஓகேயா, ஸோ அப்போ அதுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்ல, எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். அது கிராமட்டிக்கலா செட் ஆகும்பொழுது நம்ம மூவ் ஆன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரிசர்ச்சர்ஸ் ஆர் ஒன்லி பிகினிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர். ஓகேயா, ஸோ பவர்னு முடிஞ்சிருக்கு, இங்க cannot சொல்ல முடியாது. the power to understand the power to edit out genes that cause fatal disease. ஸோ ரிசர்ச்சர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து genes that cause fatal disease ன்னு சொல்லியிருக்காங்க. beginning to understand. ஓகே, ஸோ என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் டவுட்டா இருக்கு. Okay, next, the power would not be passed down the family tree. So researchers family tree கண்டிப்பா செட் ஆகாது. அடுத்து படிக்கலாம். As our understanding grows, we will have the potential, cannot சொல்ல மாட்டோம், potential to edit out genes that cause fatal disease. Okay, so நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வளர வளர நம்ம என்ன பண்ணலாம்னா ஜீன்ஸ் வந்து எப்படி வந்து fatal disease காஸ் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ B and E வந்து ஒரு பேர் சொல்லலாம். ஸோ இங்கேயும் B and E இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே, ஸோ B and D வரல. ஸோ அப்போ இது கண்டிப்பா வராதுல. ஸோ நம்ம உட்காந்து இதுல ஏடிலாம் செக்கே பண்ண வேண்டாம். வேற செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ அதுவுமே இங்க நம்ம வந்து அதோடைய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் given below the sentence given with 2 blanks in each. ஓகே, ஸோ 2 blank இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 columns are given with 3 words in each column. Which combination of words from the 2 columns will be perfectly fit the blank. ஓகே, ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் பார்க்கும்போது நல்லா புரியும். ஓகே, சரி. ஸோ இப்போ கொஸ்டின் படிக்கலாம். Mutual political suspicion and a lack of dash of the complexity of international situations have brought about a confrontation. So confrontation is ஒரு conflict, ஒரு மோதல் கொண்டு வந்திருக்கு. The chief minister may have even made dash and tactical misjudgments. Okay, so இங்க வந்து tactical misjudgments சொல்லிட்டாங்க. and என்ற conjunction is a big clue. ஓகே, பட் எல்லாமே நமக்கு adjective தான் இருக்கு. இங்க வந்து tactical misjudgment சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து and இருக்கனால இங்க நமக்கு ஒரு conjunction தானே வந்திருக்கணும். ஓகே, ஸோ என்னெல்லாம் இருக்கு இல்ல acceptable,
strategic, diplomaticனா very tactful, ராஜதந்திரம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அததான் diplomaticன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து appreciation, acknowledgement and plethora. ஓகே, ஸோ இதை எப்படி சொல்றாங்கன்னா எக்ஸசிவா வந்து இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம plethora. ஓகே, ஸோ இதை வந்து இங்க ஸ்பிளிட் பண்ணி வாசிச்சுக்கோங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் வேணும்னா ஒரு வாட்டி கூகுள்லயும் பாருங்க. ஓகே, சரி. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? a lack of acknowledgement for the complexities, lack of appreciation. காம்ப்ளெக்ஸா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம lack of அக்னாலஜ்மெண்ட் சொல்லலாம். ஸோ இங்க வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். இருங்க, இங்க டாக்ட்ஃபுல்னு இருக்கா? ஸோ அப்போ டிப்ளமேட்டிக் தான் நம்மளுக்கு கரெக்டா வருமா? ஸோ இங்க வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் இருக்கா? ஓகே, ஸோ இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க அப்ரிசியேஷனும் நம்ம சொல்லலாம். லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆர் லேக் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து என்ன சொல்ல முடியும்? டிப்ளமேட்டிக். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும் அண்ட் இது ரெண்டுத்தையும் கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 3 தான் வரும். நம்மளுக்கு ரெண்டுமே அப்ரிசியேஷனும் பண்றாங்க, அக்னாலஜும் பண்றது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. இங்க எக்ஸஸா இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஸோ இங்க வந்து இது ரெண்டுமே சொல்லலாம். இது அக்செப்ட் பண்றத பத்தி பேசியிருக்கு. இது ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக் மிஸ்ஜட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, okay, so next question பார்க்கலாம். The investigation also dashed that another pilot flying as staff on duty entered the cockpit after pressing the cockpit buzzer several times. So what is cockpit பார்த்தீங்கன்னா compartment of pilots, அததான் வந்து cockpit ன்னு சொல்லுவாங்க. The pilot in command dashed that he allowed the SOD inside the cockpit because the buzzer was distracting. Okay, so இங்க வந்து என்ன சொல்ல வராங்க? divulged அப்படின்னா what is revealedன்றத சொல்லலாம். பாக்கியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆல்சோ டேஷ். ஸோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம் தானே சொல்லலாம். ரிஜெக்டட் இல்ல கம்யூனிகேட்டட் வராது. வாட் இஸ் ரிவீல்டுன்னு நம்ம சொல்லலாம். வேற இந்த ஆப்ஷன் வரலாம். ஸோ இங்க ஏ வந்து இ அண்ட் எஃப் கூட வருது. ஓகே, ஸோ இ அண்ட் எஃப். ஸோ இது மூலியமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். Okay, the pilot in command dash that, okay, is command recommended that he allowed, no, submitted and he allowed. Okay, so இங்க வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ரெக்கமெண்ட் பண்றோம்னா ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்றோம், இது வரணும் அப்படின்னு நம்ம கேட்கறது. இங்க வந்து பைலட் கமாண்ட் பண்றாங்க, கமாண்ட் சப்போர்ட்டட் தட், அவரோட கமாண்ட் வந்து சப்போர்ட்டட், he allowed the SOD inside the compartment of pilot because the buzzer was distracting இருக்கிறதுனால சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க என்ன ஆப்ஷன் வரும்? ஏஇ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, a committee chaired by Union Environment Minister Harshvardhan has. ஸோ இங்க நம்மளுக்கு இன்னொரு க்ளூ என்ன இருக்கு? V3. V3 நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நமக்கு மோஸ்டா இங்க எல்லாமே V3 இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு டவுட் வர மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வைல்ட் கிளியரன்ஸ் டு த மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ட்ரெயின் காரிடோர் that dash upon a flamingo sanctuary and Sanjay Gandhi National Park, home to leopards in Mumbai. Okay, so இங்க வந்து alienated or estranged na separate ஆவறதுக்கு சொல்வாங்க. accord is the grant given. Okay, so encroaches na trespass, or repel na நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அட்மானிஷ் அப்படின்னா ஸ்கோல்டு பண்றது அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? ஸோ இங்க வந்து ஒரு கமிட்டி சேர் பண்ணியிருக்காரு ஹர்ஷ்வர்தன் ஹாஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு? செப்பரேட்டட் வைல்ட் லைஃப்னா சொல்ல முடியும் இல்ல. ஸோ அவர் வந்து கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டட். ஸோ இந்த சி சொல்லலாம். ஸோ சி எஃப் அண்ட் டியோட தான் வருது. ரிப்பல்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வரப்போகுது? ஸ்கோல்டு இல்லாட்டி என்க்ராச்னா ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து wildlife clearance to Mumbai Ahmedabad high speed train corridor that encroaches upon in the sanctuary and in the Sanjay National Park, home to leopards in Mumbai. So on the particular high speed train வந்து என்ன பண்ணிருக்கு? encroaches, so trespass பண்ணிருக்கிறதுனால நம்ம D option தான் சொல்ல முடியும். where C and D which is option 4. okay, next question போலாம்.
The CBI says there was no proper response to the earlier. நமக்கு ஒரு க்ளூ இருக்கு. இது வந்து ஒரு பெரிய நவுன் ஃப்ரேஸ்ல நம்மளுக்கு இருக்கா? இங்க நம்மளுக்கு என்ன பேசியிருக்காங்க? The CBI அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே. So dash it sent to the police commissioner and alleges that he could have destroyed evidence that was initially gathered by the special investigation team that he had. So இங்க நம்மளுக்கு V3 வரணும். So நமக்கு E வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. So இங்க CBI says அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் தானே. இது வந்து கமாண்ட் வந்து ப்ளூரலுக்கு சொல்லலாம். இது வந்து ஒரு நவுன். அப்ப கண்டிப்பா B தான் வரும். ஏன்னா இங்க summon which is singular இருக்கு. Okay. So இங்க CBI says there was no proper response to the earlier summonses it sent to the போலீஸ் கமிஷனர். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பி இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்ல முடியும்னா he had supervised. ஸோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க. he had supervisedம் சொல்லலாம் இல்ல அட்மினிஸ்டர்டும் ரெண்டுமே நம்மளால சொல்ல முடியும். பட் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம். இங்க வந்து பில எது இருக்கு? பில இத்தனை விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வராதா? ஓகே. சரி, அப்போ இங்க பார்க்கும் பொழுது BFD ரெண்டுமே இருக்கு, which is fifth option. சரியா? Okay, so next question போலாம். Following Taylor, we can rightly wonder why political power should be exercised, implemented and. அப்போ இங்க and நம்மளுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா? அப்போ இங்க என்ன வரணும்? இங்க V3 வரணும். அப்போ fickle வராதா? So இப்படிதான் நம்ம வந்து eliminate பண்ண முடியும். So without rules, assertions of political power dash affect our interest and our projects. Okay, சரி. So இங்க வந்து இங்க ஒரு விஷயம் மோசமா இல்ல வந்து ஒரு நாச வேலை நடக்குது அப்படின்னா வந்துட்டு சபோட்டேஜ்னு சொல்லுவாங்க. அட்வர்ஸ்லினா வந்து ஒரு மோசமா இருக்கிறதுல எதிரா நடக்கிறத நம்ம அட்வர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இது மூணுத்துல தான் கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து கண்டிப்பா எக்ஸிக்யூட்டிவ் இல்ல ஃபினிஷ்டு வரணும். பட் இம்ப்ளிமெண்டட் எக்ஸசைஸ்ட் இந்த மாதிரி பேசும்பொழுது ஃபினிஷ்டு நம்ம சொல்ல மாட்டோம். எக்ஸிக்யூட்டட்னு வேணா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வேர்டை நம்மளுக்கு ஈஸியா கொடுத்துருக்காங்களா? அப்போ பி ஆப்ஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ ஏ கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்க ஏசி வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பிஇ மட்டும்தான் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வேர்டுக்கு மீனிங் தெரியலனாலும் இந்த இடத்துல என்ன வருதுன்றதை வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இங்கேயே எலிமினேட் பண்ணிட்டோம். இங்க ஃபினிஷ்டு எக்ஸிக்யூட்டட் வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சதுல இப்படிதான் நமக்கு எக்ஸாம்லயும் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம காலம் முடிச்சிட்டோம். இப்போ மிஸ்பெல்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே. ஸோ மிஸ்பெல்ட்னு பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கும். நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸே இல்லைன்னா இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அந்த வேர்டு வந்து ஒரு நவுனாக யூஸ் பண்ண வேண்டியதை வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு நம்ம செக் பண்ணோம். அது பேர் தான் இன்அப்ராப்ரியேட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ the word which is either misspelled இருக்கும் or grammatically incorrect இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ grammatically incorrect or inappropriate எல்லாமே ஒண்ணுதான். நம்ம இதுதான் தேடி கண்டுபிடிக்க முடியும் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது. ஓகே. சரி, மேக்கிங் த ரிக்வெஸ்ட் போல்ட்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க. ஏன்னா வந்து இங்க 4 ஹைலைட்டட் வேர்ட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மேக்கிங் த ரிக்வெஸ்ட் ஃபார் நான் ஸ்மோக்கிங் ரூம் சீம்ட் ஓகே ரீசனபிள் ஃபார் எவ்ரி ஒன் சின்ஸ் த விமன் வாஸ் அலர்ஜிக் டு ஸ்மோக். ஓகே. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஸ்பெல்லிங் எரர் இருக்கு? ஓகே. ஸோ இங்க வந்து 1 செகண்ட். ஓகே. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஸ்பெல்லிங் எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ஸ்பெல்லிங் வந்து இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து ஏ வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. Next question. When we are involved in large scale projects, we must make judgments on an individual basis about whether they are good or bad. Okay. So involvedல எந்த தப்பும் இல்ல. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு? ஜட்ஜ்மெண்ட் என்ன ஸ்பெல்லிங்? இதுதான் ஜட்ஜ்மெண்டோட ஸ்பெல்லிங். ஸோ இங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் பேசிஸ் எதுலையுமே தப்பு இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். 17th question.
Several experiments, okay, அங்கே தெரிஞ்சிச்சு, were tried to determine positively whether or not she had any perception of sound. Okay, so experiment in a spelling PRIMENTS. This is experiment. Okay, so இந்த weather அப்படின்னு கேட்கும் பொழுது whether you have done your work or what அப்படின்னு நான் கேட்கும் பொழுது இந்த ஸ்பெல்லிங் எழுதுவேன். இன்னொன்னு நம்ம டெய்லி இருக்கிற நம்மளோட weather condition. Okay, climate is different from weather and climate நம்ம வெதர்ன்னு நம்ம சொல்றோம்னா டெய்லி டே டு டே லைஃப்ல இப்போ கோல்டா இருக்கு வெதர் நான் சொல்லுவேன். ஆனா இப்போ நம்மளுக்கு சம்மர் சீசன் சொல்லும் பொழுது அதை நம்ம கிளைமேட்டுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ கிளைமேட்னா நம்ம ஒரு சீசனை சொல்லுவோம், வெதர்னா டெய்லி இருக்கிற எப்படி இருக்கு அந்த கண்டிஷன், அந்த சரௌண்டிங்ல நம்ம கோல்டா இருக்கா இல்ல ஹாட்டா இருக்கான்றத பேசுறது வெதர்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1 will be the right answer. Next question. When the man gave the terrific persuasive speech as the conference, the observers applaud with gusto by putting their hands together. Okay, so இங்க வந்து putting, conference, applaud கொடுத்திருக்காங்க, terrific. Okay, so இங்க எதுலயுமே நமக்கு error இல்ல, where no correction required will be your answer. Putting their hands, applaud with the terrific persuasive speech, the conference எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க செக் பண்ணும் பொழுது இந்த மாதிரி டன்ற ஆர்டிகல் இருக்குன்னா நமக்கு ஒரு நவுன் வரும்ல, அது பக்கத்துல ஏ ஆர் ஆன் வந்து சிங்குலர் நவுன், இந்த மாதிரி எல்லாம் கிராமர் நமக்கு தெரியும்னா டைரக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எஜுகேஷன் ஃபார் most of us is a necessary public good central to the task of nation building, and like fresh air is necessary to make our communities come alive. Okay, so இங்க வந்து educationல எந்த தப்பும் இல்ல. Okay, so educationல தப்பு இல்ல, building communities are necessary. So necessaryல தப்பு இருக்கா? necessary spelling கரெக்டா? necessary என்ன ஸ்பெல்லிங் வரும்? NECESSARY தானே necessary spelling. ஸோ நமக்கு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மிஸ்பெல்ட்ல இருக்குன்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் எரர்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஐதர் யூல் ஹாவ் எரர்ஸ் லைக் இந்த மாதிரி வந்து டபுள் வேர்ட்ஸா இருக்கலாம். ஓகே, டபுள் வேர்ட்ஸை வந்து எரர்ஸா கொடுப்பாங்க. ஆரல்ஸ் வந்து நமக்கு அதோடைய பேசுற அந்த விதம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஐ நோ திஸ் அப்படின்னும் பொழுது, ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்? KNO. ஓகேயா, ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட். ஓகேயா, ஸோ இந்த நோ நான் சொல்லும் பொழுது ஐ எம் அவாய்டிங் சம்திங். ஓகேயா, நோ ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நோன்றது இதுவா? இல்லைல்ல. ஸோ இது ரெண்டுமே ஒரே சவுண்ட் நமக்கு இருக்கும். ஸோ படிக்கும் பொழுது வந்து சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஐ மீன் வாட் வி இயர் வில் பி சேம், பட் தென் த மீனிங் விச் இஸ் கன்வேட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஹோமோஃபோன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்துல கூட நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஆர் எல்ஸ் நம்மளுக்கு கிராமட்டிக்கலா சில வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் அந்த மாதிரி. ஸோ இந்த எரர்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் errors இருக்கும். இங்க third option will be the answer. Next question போலாம். The budget's provision for collecting more in taxes for the incomes of the super rich were aimed at redistributing wealth to bring out more equitable developments. Okay, so இங்க வந்து provision, income, redistributing and equitable. So நல்லா பாருங்க, நல்லா நீங்க பார்க்கலன்னா உங்களால எரர் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும். சரியா, ஸோ ப்ரொவிஷன் என்ன ஸ்பெல்லிங் இருக்கணும்? SIONS. ஸோ இதுல வந்து ஐ மிஸ் ஆகுது. நம்ம ஃபாஸ்டா பார்க்கும்பொழுது இந்த விஷயத்த எல்லாம் விட்டுருவோம் நம்ம. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாருங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஈஸியா இருக்கு நான் போட்டுருவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்காதனால நம்ம விட்டுட்டு வந்துருவோம். எக்ஸாம் வெளியில வந்தா நம்ம அதை சொல்லிட்டு இருப்போம். ஸோ அதனால நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஐடியாஸ் ரிஜெக்டட் மோர் தென் 2 decades. ஸோ வாட் இஸ் டிகேட்? ஒரு 10 வருஷத்தை டிகேடுன்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இன்னும் 4 மீனிங்க வெக்காப்ல பார்த்தோம். ஓகே, ஸோ அகோ டியூரிங் த liberalization phrase are back in circulation. So liberalization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா? liberalization. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ இங்க என்ன தப்பு இருக்கு? SA
ன்னு கொடுத்திருக்காங்க liberalization. So E நமக்கு வராது. So option 3 will be the right answer. Okay, next question போலாம். The proposal to establish a national research foundation with an overarching. So what is overarching? மேலோட்டமா நம்ம பார்க்கறத overarching நம்ம சொல்லுவோமா? இதை நம்ம vocabல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். Okay, so goal to enable a culture of research to permeate throughout our universities needs to be applauded and widely supported. So எல்லாரோடைய இதுவும் லுக்கும் எங்க போகுது, இந்த வேர்டு தான் வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் அப்படி ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னும் பொழுது நம்ம பெர்மியேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் கரெக்டா தான் இருக்கு. அண்ட் ஓவர் ஆர்ச்சிங் இஸ் ஆல்சோ ரைட். டு பெர்மியேட் அப்படின்றதும் கரெக்டா தான் இருக்கு. To be applauded கரெக்டா தான் இருக்கு. Where all are correct will be your answer. Next question போலாம். Policy making has three essential ingredients: technical elements, administrative inputs, and political goals and packing. சரியா? ஸோ இங்க சொல்லும் பொழுது இத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இருக்குன்னு சொல்லிட்டு 3த்தையும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியலோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா? இந்த இடத்துல ஐ வரணும். ESSENTIAL. This is the correct spelling where second option will be your answer. Okay, next question போலாம். The Central Bureau of Investigation has set up an online child sexual abuse and exploitation prevention investigation unit. சரியா? ஸோ இங்க வந்து பியூரோ சிபிஐ நம்ம சொல்லுவோம்ல. ஸோ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஸ்பெல்லிங்? ஏயு தான் வரும். இங்க வந்து ஓ வரக்கூடாது. சரியா? இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஒரு ஆஃபீஸ், ஒரு ஏஜென்சில ஒரு சர்வீஸ் கொடுக்க எல்லாமே நம்ம பியூரோன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு மிஸ்பெல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுல வந்து 4 words are given in bold and which one word is misspelled. Okay, to win a title without him spoke volumes of that team's strength. Okay, ஸோ இங்க நல்லா தெரியுது இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தோட ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. ஓகே, ஸ்ட்ரென்த்தோட ஸ்பெல்லிங் இது தானே. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தானே நம்மளோட ஆன்சர். அதுல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Meanwhile, cases of Omicron climbed to 33 after a fully vaccinated person who traveled to Zimbabwe and South Africa before coming to Delhi tested positive for the new strain in the national capital on Saturday. Okay, so இங்க படிக்கும் பொழுது vaccinated இதோட ஸ்பெல்லிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டபுள் லெட்டர்ஸா வரதுல நிறைய நம்மளுக்கு இந்த மிஸ்பெல்ட் வருது. ஸோ எதெல்லாம் வந்து டபுள் லெட்டர்ஸா இருக்கோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெசசரி நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ ஒரு சி தான் வரணும் அப்படின்றது அப்புறம் தெரிஞ்சு. லைக் டுமாரோ அது கூட நம்மளுக்கு ஒரு எம் தான் வரும், TOM தான் வரும், பட் எம்எம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க வேக்சினேட்டட் அப்படின்னும் பொழுது CCINATED. ஓகே, ஸோ 2 சி வரணும். ஓகே, சரி, அப்ப எங்க எரர் இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The main reason for happiness is that the farmers have won. Okay, so again you have a error like that. So இங்க வந்து double letters. So happiness ஓட ஸ்பெல்லிங்ல 2 p நம்மளுக்கு இருக்கணும். So செகண்ட் ஆப்ஷன்ல தான் error இருக்கு. Next question. The government has said the ambitious project will complement the Purvanchal Development Corridor, ambitious, government, complement எல்லாமே கரெக்டா இருக்கு. No error is the correct answer. Next question போலாம். The tourism sector is expected to grow insignificantly, he said. Okay, so இங்க வந்து இஸ் எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டட்ன்ற ஸ்பெல்லிங்ல. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கணும்னா எக்ஸ் தான் வந்திருக்கணும். EXPECTED இதான் எக்ஸ்பெக்டடோட கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன 2 முடிச்சிருக்கோம்? காலம் முடிச்சிட்டோம், மிஸ்பெல்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரி, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வருதுன்னா காலம் மாதிரி பார்க்காதீங்க. இதுல நம்ம 2 சைடும் பார்க்கலாம். அதாவது இந்த எண்டும் நீங்க செக் பண்ணலாம், இந்த எண்டும் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுல ஏதாச்சும் த இந்த மாதிரி டர்ன் முடியலாம், இல்ல இன்னுன்னு முடியலாம்,
ஓகே, வேர் இப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை எண்ட் பண்ண மாட்டோம் சரியா. ஸோ அதை வச்சு ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் செக் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வராது அப்படின்னும் பொழுது அது இப்போ ஆண்ட்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குமா, இப்படி நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். அதை வச்சு எது ஃபர்ஸ்ட்னோ எடுத்துடலாம். அதுலயே நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். நம்ம உட்காந்து வந்து எது இந்த சென்டென்ஸோட மேட்ச் ஆகுதுன்னு பேர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தேர்ட் ஸ்டெப்பா தான் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, நெக்ஸ்ட் லெஃப்ட் செக் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பேரிங் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். ஓகே, ஸோ எப்பவுமே மேலே ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 5 பார்ட்ஸாக நம்மளுக்கு சென்டென்ஸ் இருக்கு. பார்ட் இ வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல யூ வில் நாட் ஹாவ் எனி சேஞ்சஸ். ஸோ அது அப்படியே தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ கான்டெக்சுவலி அண்ட் கிராமட்டிக்கலி மீனிங்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வெறும் இது 4 மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணணும் சரியா. ஓகே, ஸோ ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது. அக்கார்டிங் டு சம் நார்ம்ஸ் தட் எனேபிள் ஆஸ் வெல் ஆஸ், ஸோ பி வந்து இருக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஸ் த எம்பாடிமெண்ட், ஓகே, ஸோ இதுவும் வந்து டவுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சிட்டிசன்ஸ் தட் த கவர்மெண்ட் எக்ஸசைஸ் பவர், ஸோ சிட்டிசன்ஸ் தட் நம்ம இம்மீடியட்டாக சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ டி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ரெகுலேட் அப்படின்னு இருக்கு. ரெகுலேட் ஸ்டேட் கெப்பாசிட்டி. ஸோ இதோட ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம சேர்க்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் அஷ்யூர் ரெகுலேட் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஏ அதுக்கப்புறம் இ நமக்கு கண்டிப்பா வராது. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் வராதா. ஓகே, ஸோ அடுத்தது அக்கார்டிங் டு சம் நார்ம்ஸ் தட் எனேபிள் ஆஸ் வெல் ஆஸ் ரெகுலேட் ஸ்டேட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ பிஇ நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து norms that enable as well as regulateன்றத நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் த எம்பாடிமெண்ட் ரெகுலேட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ பிஇ சொல்லலாம். அப்போ பிஇ பேர் ஆகுது அப்படின்னும் பொழுது இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். Institutions as the embodiment of formal and informal rules assure citizens that the government exercise power according to some norms that enable as well as regulate state capacity. ஓகே, ஸோ நம்ம எப்படி எலிமினேட் பண்ணணும், நம்ம ஃபுல்லாலாம் ரீட் பண்ணாம நம்ம இதை ஃபுல்லா எடுத்துட்டோம். இங்க ரைட்ல எது எதெல்லாம் வராதுன்னு எடுத்தோம், அதுக்கப்புறம் பேர் பண்ணி போட்டோம் சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் செக்யுலரிசம் வாஸ் an article of faith across. ஓகே, ஸோ இங்க வந்து a seamless sense of national ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து பிரிட்டிஷ் ரூல் செக்யுலரிசம் வாஸ் அன் ஆர்டிக்கல் சொல்லலாம். த ஐடியாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் தோ ஒன்லி இன் லிமிட்டெட் டிவிஷன்ஸ் ஆஸ். ஓகே, ஸோ ஆஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ ஆஸ் அதுக்கப்புறமா ஆஸ் த கம்யூனிட்டி பேஸ்ட் அது வரலாம். ஆனா ஆஸ் இந்த ஆஃப்டர் மாத் நம்ம சொல்ல மாட்டோம். வாட் இஸ் ஆஃப்டர் மாத்? பின் விளைவுகள். அப்போ ஒரு பியும் டியும் வந்து பேர் ஆகாதா? ஸோ இங்க ஏதாச்சும் இருக்கா? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துருங்க. ஏன்னா இங்க ஆஸ்ன்னு முடியும் பொழுது ஆஸ் இன் த ஆஃப்டர் மாத் ஆஃப் பார்ட்டிஷன் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியுமா? த ஐடியாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் தோ ஒன்லி இன் லிமிடெட் வந்து கண்டிப்பா டவுட். இங்க பார்க்கலாம். D first sentence in the aftermath of partition seen as the outcome of. Okay, so of அடுத்தது என்னது? The community based template of political competition introduced under British rule. So under அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது under இந்த British rule நம்ம சொல்லலாம். வேர் இந்த ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, சில இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேர் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஃப்ரீஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The exclusion was not based on gender or sex but on religious. Okay, okay, so religious something should come. Okay, so இன்னொரு ஒரு க்ளூ இருக்கு. sought a. Okay, so a பக்கத்துல நமக்கு ஒரு நவுன் தான் வரணும். ஸோ எந்த சென்டென்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல நவுன்ல முடியுது? ஃபெய்த் நவுன் தான், ரிவ்யூவும் நவுன் தான் சரியா. ஸோ ஒன்று வந்து பி அண்ட் டியா இருக்கலாம், இல்லாட்டி பி அண்ட் இயா கூட இருக்கலாம் சரியா. ஸோ இங்க பார்க்கலாம். இங்க பி அண்ட் இ இருக்கு, பி அண்ட் டின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வராது, இதுவும் வராது. அப்ப ரெண்டு ஆப்ஷன் நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சா? ஏன்னா வந்து ஒன்னு டி வரணும், இல்ல பி அண்ட் இ கூட வரணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல நவுன் வேணும் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம்.
Okay. So by veteran lawyer K. Parasaran sought a review of the verdict on the ground that, okay, so on the ground that BD, that the exclusion was not based on gender or sex but on the religious faith in, okay, so religious, அதுக்கப்புறம் நம்ம faith ன்னு சொல்லலாம், faith in the character of the deity. Okay, so அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. So C வந்து first option சொல்லிட்டு சொல்றாங்க. The Nair Service Society represented, okay, so represented by veteran lawyer நம்ம சொல்ல முடியும், where third option will be the right answer. Okay, next question போலாம். Okay, so represented by Solicitor General Tushar Mehta. So கண்டிப்பா A வந்து first option வராதா? Okay, so இங்க வந்து நம்மளுக்கு ஒரு clue இருக்கு. He did not. So did வந்த பிறகு வர verb வந்து base formல தானே நமக்கு இருக்கும். B1ல எது ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு base formல இருக்கு? Want இருக்கா? Okay, so அப்ப B இருக்குன்னா அதுக்கப்புறம் D வரும்னு சொல்லலாமா? அப்போ ஆப்ஷன்ல போய் பார்க்கும்பொழுது இங்க BD இருக்கு. B and D வர எங்கேயுமே இல்ல. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாமா? ஓகே, சோ B வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், while Mr. Venugopal said he did not want the court to impose any punishment on Mr. Bhushan, the government represented by Solicitor General Tushar Mehta was of the opposite opinion. Okay, so கரெக்டா வந்துருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Deposit taking activities altogether by making them an offense. So kandipa A first sentence kadayadu. The principle is that the bill would ban unregulated வந்து framework சொல்லலாம். Okay, so இப்போ வந்து B ஓட நம்ம C சொல்லலாம். Unregulated வேற ஏதாவது noun இருக்கா? Unregulated ex ante rather than unregulated. Okay, so இங்கேயும் வந்து நம்மளுக்கு legislative come regulatory framework னும் நம்ம சொல்லலாம். Okay, so அப்போ D and C னும் நம்ம சொல்லலாம். Okay, so DC இங்க இருக்கு, BC இங்க இல்ல, DC இல்ல, BCயும் இல்ல, இங்க BC இருக்கு, இங்க DC இருக்கு. சோ இது மூணு விஷயத்துல பாக்குறோம்னா இங்க ஆல்ரெடி A வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டோம். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு நமக்கு வரப்போகுது. So D can be the first statement. Ex ante rather than existing legislative நம்ம சொல்ல முடியாது. So B படிக்கலாம். The principle is that the bill would ban unregulated deposit taking activities altogether by making them an offense. So அப்புறம் நம்ம சொல்லும் பொழுது offense ex ante, okay, offense எங்க முடிச்சோம்? Offense ex ante rather than the existing legislative come regulatory framework that only comes into effect exposed with considerable time lags. Okay, so இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். Okay, so next question போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ மேலே வந்துட்டு ப்ராப்பர் சீக்வென்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். பட் இது வந்து அதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அது கொஞ்சம் டஃப் மோடா இருந்ததுல இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ சைட் ஸ்டெப்பிங் டிபேட் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு க்ளூ கொடுத்துருந்தேன்ல, இந்த மாதிரி ஆண்ட்ல இஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்க அந்த சென்டென்ஸ் வருமானு பாருங்க. ஏன்னா மோஸ்டா வந்து ஆண்ட்ல உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே, ஸோ அது வந்து கன்ஜங்ஷன். ஸோ அங்க வந்து கண்டிப்பா ஆகாது. ஸோ பில ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க அதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ த அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் ஐ மீன் ரைட்ல கடைசியா முடியாது. ஓகே, ஸோ ஆஃப் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் சி இல்ல டில இருந்ததுன்னா கண்டிப்பா எலிமினேட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ நமக்கு எல்லாமே போயிருச்சு. ஸோ இந்த 5 மட்டும் தான் இருக்கு, அதை நம்ம செக் பண்ணலாம். டிஸ்கண்டென்ட் over the new farm laws is a result of sidestepping debate and discussion in parliament. Okay, so நல்லா புரியுதா இங்க வந்து எப்படி நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு? So fifth option தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பாப்புலேஷன் லெவல் வேக்சினேஷன் பிளான்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து பிளான்ஸ் முடிச்சிருக்காங்க பாப்புலேஷன் லெவல். ஓகே, இங்க வந்து ஆர் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு, சி இல்லைன்னா டி. ஸோ டில இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாமா? ஓகே, ஸோ வேற ஏதாச்சும் நம்மளுக்கு க்ளூஸ் இருக்கா? டு டிஃபைன்
okay. You have another clue. So இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு helping verb இருக்கு. So helping verbல are அப்படின்னு நமக்கு இருக்கும்பொழுது இந்த பக்கத்துல V3 or V4 தானே இது கிட்ட வரணும். அப்போ இந்த VR அப்படின்றதுல expecting நான் சொல்லலாம். where D and C can be paired. Okay, so D and C can be paired னா இது ரெண்டு தான் இருக்கு. ரெண்டுத்துலயுமே நமக்கு D and C இருக்கு. இப்போ D வந்து first sentence வர முடியுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி செக் பண்ணலாம். வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்க தன்னு ஆரம்பிச்சிருக்கு, இங்க இட்டுன்னு இருக்குல்ல. ஸோ அதனால ஓகே, ஸோ இட் இஸ் க்ரூஷியல் டு டிஃபைன் த அவுட்கம் விஆர். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ஈக்கு அப்புறம் டி ரீட் பண்ணும்போது சொல்ல முடியுது. ஓகே, சொல்ல முடியுது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டு ஒரு விஷயத்த ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். வேற அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்மளுக்கு க்ளூஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம போடும் பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ WHO மஸ்ட். ஸோ மஸ்ட்ன்றது ஒரு மோடல் verb. ஸோ இது பக்கத்துல V1 வருமா? இது ஒரு க்ளூவா? நெக்ஸ்ட் அப்படின்னு வருதுன்னா இது பக்கத்துல நமக்கு ஒரு நவுன் வருமா? ஓகே, ஸோ இன்னொரு க்ளூ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மஸ்ட் எடுத்துக்கலாம். இதுல எதுவுமே நம்மளுக்கு V1ல ஒர்க் இருக்கு. ஸோ A அதுக்கப்புறம் B வரும்னு நம்ம சொல்லலாம். ஸோ A அதுக்கப்புறம் B வந்து எதுலயுமே இல்ல. ஆப்ஷன் 5 மட்டும்தான் இருக்கு. இதுலயே நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்ல, ஃபில்லர்ஸ்ல இருந்து எல்லாமே போட முடியும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ WHO must work alongside China in quickly uncovering the origins of the virus. So fifth option will be the right answer. Next question போலாம். Okay, so public activity should. So same clue. இது நம்ம வந்து first தெரிஞ்சுப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. Okay, so can, could, may, might, must, shall, should, next another can, could, may, might, shall, should or would, will, இல்லனா ought to, must, need. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மோடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் வந்து மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த வேர்ப்ஸ் எல்லாமே. இது பக்கத்துல நம்மளுக்கு குவாலிஃபை ஆகி இந்த பக்கம் வருதுன்னா அதுல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்கணும். சரியா? ஸோ பேஸ் ஃபார்ம்னா என்னது? நம்ம அங்க ஒர்க்ன்னு பார்த்தோம்ல, இதுதான் பேஸ் ஃபார்ம். சரியா? இதை வந்து நம்ம சிங்குலரா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம she works ன்னு சொல்லுவோமா? இப்ப ப்ளூரல்ல சொல்றோம்னா they work ன்னு சொல்லுவோமா? சோ இங்க வந்து பேஸ்ல இருக்கிறது work ன்னு சொன்னா இது மட்டும் தான். சோ இத வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb ன்னு நம்ம சொல்லுவாங்க. சோ இங்க வந்து நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चनல அதுக்கேத்த மாதிரி தான் போட்டோம். இங்க வந்து should நம்மளுக்கு இருக்கு. So should is a modal verb னா அது பக்கத்துல V1 வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். So V1 இங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 இருக்கும் பொழுது அது பக்கத்துல ஐதர் V1 ஆர் ஒரு நவுன் இருக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ பப்ளிக் ஆக்டிவிட்டி ஷுட் பி அவைலபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ A and B can be paired. இன்னொன்னு பாருங்க, 2 ஒன்லி சொல்லாம 2 பப்ளிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ E அதுக்கப்புறம் Aன்றத சொல்லலாம். சரியா? bearing a nexus to public activity should be available to the public, should be available only information. இல்ல அது வேண்டாம். ஓகே, ஸோ EAB அது எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஓகே, ஸோ only information bearing a nexus to public activity should be available to the public. ஓகே, ஸோ நான் நார்மலா ரீட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு வரல. ஆனா இங்க வந்து இந்த பேரை நான் கண்டுபிடிச்சது எங்க இருக்குன்னு நான் தேடின உடனே எனக்கு ஆன்சர் கரெக்டா கிடைச்சிருச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பேப்பர் எப்படி அட்டென்ட் பண்ணுன்றதை சொல்லிடுறேன். நமக்கு டோட்டலாக ப்ரிலிம்ஸில் வந்து 20 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் டைமில் 10 மினிட்ஸ் வந்து கிராமருக்கு வச்சுக்கோங்க. அடுத்த 10 மினிட்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன். இஃப் சப்போஸ் க்ளோஸ், பேராஜம்பிள்ஸ் இந்த மாதிரி வருதுன்னா நம்மளுக்கு கிராமரோட கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாகும். கம்மியாகுதுன்னும் பொழுது நம்மளால ஒரு 8 மினிட்ஸ்லேயே கிராமர் போட முடியறதா கண்டிப்பாக இருக்கும். இல்லை அதை விட கம்மியாக கூட நம்ம டைம் எடுத்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா நீங்கள்
க்ளோஸ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்ல நீங்க ஸ்ட்ராங்னா அதை எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுங்க. பேராஜம்பிள்ஸ் ஸ்டோரி பேஸ்டா இருக்குன்னா அதையும் க்ளோஸ் எடுத்த பிறகு எடுத்துருங்க. கடைசியா காம்ப்ரிஹென்ஷன் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதோடைய கொஸ்டின்ஸ் புரியலன்னா நம்மளுக்கு ஃபுல்லாவே சொதப்பிரும். க்ளோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2 அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தா நம்ம போட்டுறலாம். பேராஜம்பிள்ஸ்ல எதுவுமே புரியலன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் போட்டுறலாம். சரியா? ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டுட்டு நீங்க காம்ப்ரிஹென்ஷன் போங்க. காம்ப்ரிஹென்ஷன் போறீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து நல்லா படிங்க. அதை படிக்கும் பொழுது கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை வச்சு ஒரு க்ளூ வேர்ட் நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எடுத்துட்டீங்கன்னா பேராகிராஃபை ரீட் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா கண்டிப்பா போடவே முடியாது. சரியா? அதுல மட்டும் ரொம்ப கான்ஷியஸா இருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போறோம். க்ளோஸ் டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஒரு வாட்டி குவிக்கா ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா பேராகிராஃப் நம்மளுக்கு இவ்வளவுதான் இருக்க போகுது. ஒரு ஹார்ட்லி ஒரு 15 லைன்ஸ் டு 10 லைன்ஸ் தான் இருக்க போகுதா. இவ்வளோண்டு சைஸ்ல நம்மளுக்கு இவ்வளவுதான் இருக்க போகுது. அதை நம்ம ரீட் பண்ண ஒரு 1.5 நிமிஷம் நம்மளுக்கு கண்டிப்பா ஆகும். இல்ல 2 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஃபாஸ்டா ரீட் பண்ணிட்டீங்கன்னா 1 நிமிஷம் தான் நம்மளுக்கு கண்டிப்பா ஆகும். ஒரு ஐடியா கிடைக்கும். வேற நம்ம ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துடலாம். தெரிஞ்சிருச்சுன்னா ஏன்னா அதுலயே இருக்கிற ஒரு வேர்டு கூட ஆப்ஷன்ல வரும். அதுக்காக சொல்றேன். சரியா? ஸோ டைரக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ 5 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராப்ரியேட் வேர்ட் தட் ஃபிட்ஸ் இன் த பர்டிகுலர் பிளாங்கை நம்ம எடுக்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பேராகிராஃப் அண்ட் கொஸ்டின் வந்து கீழே இருக்கு. ஓகே. சரி. So 2 decades have passed since the midday meal became a part of a daily routine in government schools nationwide. In this long passage time, procedures have. So have வந்துச்சுனாலே நம்ம V3 தான் யூஸ் பண்ணுவோம்னு தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல கீழே பாருங்க. நமக்கு செம்ம க்ளூ இங்க இருக்கு. என்ன க்ளூன்னு பாத்தீங்கன்னா நமக்கு V3ல இது ஒன்று தான் இருக்கு. இதோட மீனிங் தெரியுது தெரியல நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் லட்டு மாதிரி அப்படியே போட்டுடுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ அதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நோ யூஸ். ஸோ கிராமர் நல்லா தெரியணும். ஹேஸ், ஹேவ், ஹேட் எது வந்தாலும் அது பக்கத்துல V3 ஃபார்ம் தான் வரும். ஓகே. ஸோ அதை நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுல நம்ம இந்த ஆப்ஷனை போட்டுடலாம். ஓகே. ஸோ ப்ரொசீஜர்ஸ் ஹேவ் ஸ்டெபிளைஸ்ட் பட் ஆக்சிடென்ட்ஸ் கண்டினியூ டு occur. ஸோ ஸ்டெபிளைஸ் ஆனாலுமே ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்டர் ஃப்ளோ ஸ்மூத்லி தோ procurements of food items faces hurdles of different kinds. The latest dash. Okay. So next question போலாம். ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்டெயின்ட், ரிட்டலியேட், நெக்ஸ்ட் வந்து அக்கஸ்டமேஷன், சாரி அக்கசேஷன், acquisition, next blunder and none of these. Okay. So இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்கன்றதுக்கு blunder மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஓகே. ஸோ ஸ்டெயின்ட், கரை அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து the latest dash in mid meal stories. ஓகே. ஸோ இங்க நம்ம போடும்போது ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கோம் பட் ஸ்டில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னும் போது ஒரு சில என்ன சொல்றது மிஸ்டேக்ஸ் வந்து அங்க நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து நம்ம எதை வந்து ஆப்ஷன்ல போடலாம்? லேட்டஸ்ட். ஓகே. பிளண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா and mid-meal stories concerns milk. Okay, concerns milk. Government norms entitle every child to receive 150 ml of milk as part of the midday meal. So இங்க வந்து அந்த milk அந்த இத பத்தி சொல்லியிருக்காங்க. However, the video revealed recently how 1 liter of milk was mixed in bucket full of water so that it would. So would வந்திருக்கா? நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் பார்த்தது என்னது? would வந்துச்சுன்னா இட்ஸ் அ மோடல் verb. ஸோ இங்க பேஸ் ஃபார்ம் வரணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பிளண்டர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. இங்க சஃபிக்ஸ், அசென்ட், பேட்ரியாட்டிசம், பெனிஃபிட். ஓகே. ஸோ இங்க பேஸ் ஃபார்ம் நமக்கு வேணும்னா சஃபிக்ஸ் இருக்கு, அசென்ட் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. ஸோ இங்க என்ன நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஸோ தட் இட் வுட். ஸோ பால் இருக்கு, பாலுக்கு 150 ml பாலோட தண்ணி ஊத்த சொல்றாங்க. ஊத்தும் பொழுது நம்மளுக்கு சஃபிஷியண்டா வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சஃபிக்ஸ் இஸ் வாட்னா சஃபிஷியண்டா வரதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் த மோர் தென் 80 children present that day in school in rural Uttar Pradesh. Okay, this was somewhat similar to one report from UP a couple of months ago. In earlier incident, a video showed plain chapatis being served with salt. So இந்த தண்ணி வச்சு பால் குடுக்குறாங்கன்றாங்களா? அடுத்து சப்பாத்தியை வந்துட்டு they are giving it with
salt. So அதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. The two videos made it to national media. They also proved useful for the officers who. அப்போ who நான் குவாலிஃபை பண்றேன்னா இங்க வந்து இந்த ஆஃபீஸரை பத்தி நான் பேசியிருக்கேன். சரியா? ஸோ நியர்பை தான் நம்ம குவாலிஃபை பண்ணி அதை பேசுவோம். ஸோ ஹூன்றத ஒரு பர்சனுக்கு குறிச்சு நம்ம சொல்லுவோம். விச்ன்றத நான் லிவிங் திங்க்கு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ who react, who neglect, who supervise, unify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்க ஆஃபீஸர்ஸ் வந்து சூப்பர்வைஸ் தான் பண்றவங்கள பத்தி பேசுறாங்க. அவங்க தான் இந்த சப்பாத்தி சால்ட்டோடையும் தண்ணியை வந்து பால்ல ஊத்தி கொடுக்கறத பத்தி சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 3 will be the answer. Okay. சரி. Who supervise the midday meal scheme, since they also depend on unauthorized videographers to learn about the reality in schools. Okay. So next வந்து next blank போலாம். Okay, so videographers to learn about the reality in school. Each such revelation leads to the same amalgamate, reflexive, applicable and unlikely. Okay, so இங்க வந்து amalgamate na சேர்றத பத்தி பேசுறாங்க. So each such revelation leads to the same amalgamate நம்ம சொல்ல முடியாது. Okay. ஓகே. ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு ரிஃப்ளெக்சிவ் ஆர் என்ன வந்து நடக்க போகுது சேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோம் யூஸ் பண்ணும்போது கூட அதை அவங்களே பண்ணன்றது சொல்றதுக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ த சேம் ரிஃப்ளெக்சிவ் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் punish the guilty, locate the video makers and deal with him or her. In the latest mid-meal story narrated about the authorities in UP. So UP ல வந்து இப்படி இருக்கிற ஒரு ஸ்டோரியை பத்தி போட்டிருக்காங்க. ஓகே. சரி. have reportedly done the. So இங்க வந்து ஒரு noun வரணுமா? ஓகே. so next question போலாம். அப்ப noun வருது அப்படின்னா permit. ஓகே. ஸோ இங்க annihilate அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ கஸ்டமரினா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு விஷயத்த யூஸ்வலா நார்மலா ஃபாலோ பண்றத கஸ்டமரின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே. ஸோ அத்தாரிட்டிஸ் இன் யூபி வந்து இப்படி இருக்காங்கன்னு நரேட் பண்ணிருக்காங்க. அடுத்து have reportedly done the customary needful. So என்ன நம்மளுக்கு தேவை யூஸ்வலா நார்மலா தேவையான ஒரு விஷயத்த நீட்ஃபுல், தட் இஸ் they have fired the apparent culprit who is a para teacher. ஸோ யார் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸை வந்து கரெக்டா நார்மல் என்ன தேவையோ அந்த நீட்ஃபுல்ல தே ஹாவ் சர்வ்டுன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 3 will be your answer. ஓகே. சரி. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ரூல்ஸும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். காம்ப்ரிஹென்ஷனுக்கு நான் என்ன சொன்னேன், கொஷின்ஸ் போறது பேராகிராஃப் ரீட் பண்றதுக்கு முன்னாடி கொஷின் பாருங்க. இங்க நம்ம இப்படி பார்க்குறோம், ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல அப்படி இருக்காது. லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு பேராகிராஃபும் ரைட் சைட்ல கொஸ்டின் இருக்கும். குவிக்கா நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ரீட் பண்ண முடியும். சரியா? ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அது என்ன ட்ரூவா கண்டிப்பா போடவே போடாதீங்க. ஏன்னா வந்து ட்ரூக்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்கும், கடைசியா தான் நம்ம பார்க்கணும். நல்லா படிச்சுட்டேன் எனக்கு நல்லா தெரியும்னா ட்ரூன்ற ஆப்ஷனை எடுத்து பாருங்க. ஏன்னா ட்ரூனா 5 ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணணும். இல்ல டைட்டில் கேட்டிருக்காங்க, டோன் கேட்டிருக்காங்க, நல்லா தெரியும்னா போடுங்க. 0.25 நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஷின்ஸ் போயிடலாம். கொஷின்ஸை பார்த்துட்டு அப்படியே சைமல்டேனியஸா சால்வ் பண்ணலாம். ஓகே. இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு, why the balance of ecosystem depends on each kind of animal. ஸோ இங்க வந்து பேலன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் எப்படி டிபெண்ட் ஆயிருக்கு கைண்ட் ஆஃப் அனிமல் மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நம்ம ஒன்னொன்னா இங்க சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்ல நீங்க இதை வச்சு ஒரு க்ளூ எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க இப்போ இந்த கொஸ்டினை போய் நம்ம தேடலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேரியஸ் எக்கோசிஸ்டம் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அனிமல்ஸ் ஈட் ஸ்பெசிஃபிக் டயட்ஸ். அனிமல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டயட்ஸ் சாப்பிடுது தட் கனெக்ட் தெம் டுகெதர் இன் ஃபுட் செயின். ஓகே. ஸோ 3 டயட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஒன்லி பிளான்ஸ் சாப்பிடும், இன்னொன்று வந்து ஒன்லி மீட், அடுத்தது போத் பிளான்ஸ் அண்ட் மீட். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட் பிளான்ஸ் எக்ஸ்க்ளூசிவா சாப்பிட்றத ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் ஒன்லி மீட் சாப்பிட்றத கார்னிவோரஸ்ன்னு சொல்றாங்க. ரெண்டுமே சாப்பிட்றத வந்து ஆம்னிவோரஸ்ன்னு சொல்றாங்க. இது வரையும் தெரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் வருது பாருங்க, the balance of an ecosystem depends on, okay, on the presence of every type of animal. If one type of animal becomes too
numerous or scarce, the entire balance of ecosystem will change. So இங்க வந்து நம்மளுக்கு clue கிடைச்சிச்சா? நம்ம ரொம்பலாம் ஒண்ணும் தேடவே இல்ல. அந்த பேலன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பத்தி பார்த்தோம். இங்க பக்கத்திலேயே நமக்கு இருந்ததா? சோ நம்ம இப்ப ஆப்ஷன் போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸ்கார்சிட்டி ஆர் அபண்டன்ஸ். ஸோ அங்க வந்து ஸ்கேர்ஸ் அண்ட் நியூமரஸ்ன்னு பார்த்தோம்ல, அந்த மாரி தான் வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் அ சிங்கிள் கைண்ட் கேன் காஸ் டிஸ்டர்பன்ஸ் இன் எக்கோசிஸ்டம் பேலன்ஸ். கேன் பிரிங் சேஞ்ச்ன்னு அங்க இருந்தது. இங்க கேன் காஸ் டிஸ்டர்பன்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ் ஷுட் பி லெஸ். ஓகே. இப்போ எனக்கு 1 கன்ஃபார்மா வருதுன்னும் பொழுது, இங்க நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, நான் 2 செக் பண்ணணும், 3 செக் பண்ணேன்னா, இங்க எனக்கு போத் வரும். 2, 3 தான் ஒண்ணா குடுத்திருக்கான். இல்ல நன் ஆஃப் தி அபவ்ன்னு குடுத்திருக்கான். சரியா? சோ அப்போ நமக்கு எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். சரியா? இந்த மாரி உங்களுக்கு எப்போ வந்து போடுறதுக்கு தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பிராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த கான்செப்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஹவ் நேச்சுரல் கம்யூனிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் கார்னிவோரஸ். நேச்சுரல் கம்யூனிட்டி எப்படி வந்து கார்னிவோரஸ் மேல, அதாவது ஹெர்பிவோரஸ் பிளான்ட் ஈட்டிங், கார்னிவோரஸ் இஸ் மீட் ஈட்டிங். ஓகே. ஆம்னின்றது 2மே சாப்பிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே. சரி. நம்ம இப்ப வந்து இத போய் கார்னிவோரஸ் வந்து நேச்சுரல் கம்யூனிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான். இத நம்ம பேராகிராஃப்ல பார்க்கலாம். ஸோ எது வரையும் படிச்சோம்? இது வரையும் படிச்சிட்டோம். இது வரைக்கும் எதுவும் நம்மளுக்கு அத பத்தி இல்ல. ஸோ கார்னிவோரஸ் will feed on herbivorous, omnivorous and other carnivorous in an ecosystem. Okay. The natural community depends on the presence of carnivorous to control the population or other animals. Large carnivorous வந்து include wolf and mountain lions. Large carnivorous might hunt down large herbivorous such as elk and deer. Okay, so what is elk அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a type of a deer. So deer விட கொஞ்சம் பெருசா இருக்கும். So அத சொல்றாங்க. Medium size carnivorous வந்து include ஆகுறது hawk, it's a bird, okay, and snakes, and these animals typically feed on rodents. What is rodents பார்த்தீங்கன்னா, rat, mice இதெல்லாம் சொல்றாங்கல்ல, squirrel இதெல்லாமே rodents, birds, eggs, frogs and insects சொல்றாங்க. Okay, so இங்க நமக்கு எங்க ஆன்சர் இருந்தது? நேச்சுரல் கம்யூனிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த பிரசன்ஸ் சொல்லிட்டாங்களா? ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ ஓகே, நம்ம போய் அங்க ரீட் பண்ணலாம். They feed on grass eating plants and meat eating animals. Okay, so carnivorous சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே அவங்க சாப்பிடுவாங்க. They feed on other carnivorous. Okay, so meat சாப்பிடுறதுனால they control population of other animals. Okay, so all the above are correct. So இப்போ நம்ம இது ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். சரியா? அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுதுல ஸ்டார்டிங்ல படிச்சதுனால, அதனால சொன்னேன். வாட் இஸ் த த்ரெட் டு சர்வைவல் ஆஃப் கார்னிவோரஸ்? த்ரெட் என்ன? சர்வைவல் ஆஃப் கார்னிவோரஸ்க்கு என்ன த்ரெட் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன்சஃபிஷியன்ட், இந்த மாதிரி ரெண்டு விஷயம் கொடுத்திருந்தா அதை ரீட் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் prey in food chain, decline in population of herbivorous and other carnivorous. Okay, okay, so let's read the paragraph. ஓகே. ஸோ இங்க ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்களா? 1 செகண்ட். த்ரெட் டு சர்வைவல் ஆஃப் கார்னிவோரஸ். ஓகே, இங்க எதுவுமே இல்ல. ஓகே, இங்க பார்க்கலாம். Carnivores depend on sufficient prey in food chain to give them the food they need. If the herbivorous population or the population of the other carnivores declines in an ecosystem, carnivores may not survive. Okay, so இங்க என்ன சொல்லிட்டாங்க? The sufficient prey food chain இல்லனா to give them the food they need, the carnivorous population வந்து or the population of other carnivores வந்து decline ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க ஆப்ஷன்ல நமக்கு என்ன வரும்? insufficient number of preys in the food chain இருக்குன்னு சொல்றாங்க. Decline in population of herbi and other carnivores where 1 and 2 follows. Okay, threat வந்து அதுதான். Okay, next true. So இந்த மாதிரி வந்தா கடைசியா எடுக்க சொன்னேன். Okay, நம்ம இங்க பார்க்கலாம். Diet include only vegetation. Okay, so true about herbivores பத்தி கேக்குறாங்க. அவங்க வெறும் பிளான்ஸ் தானே சாப்பிடும்னு பார்த்தோம். ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, வெஜிடேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கும்பொழுது ஹெர்பிவோரஸ் வந்து வெறும் வெஜிடேஷன் எடுக்கும்னு பார்த்தோம். தே சர்வைவல் டிபெண்ட்ஸ் அப்பான் அபண்டன்ட் பிளான்ஸ் பிகாஸ் அவங்க வந்து பிளான்ட் தான் சாப்பிடுறாங்க. ஸோ அதனால
abundant plants. A major part of herbivorous life is spent on eating. இது நம்ம என்னன்னு பார்க்கலாம். They have a digestive system suitable to digest diverse kind of plants because they eat only plants, right? So நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ணலாம். இங்கேருந்து படிக்கல. With a diet comprised of only plants, herbivores can be surprisingly large animals. So அவங்க வெறும் plants சாப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்ல. அடுத்த examples of large herbivores include cow, elk and buffalo. These animals eat grass, tree bark, aquatic vegetation and shrubby growth. Okay, so அது அந்த shrubs எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ herbivores can also be medium sized animals, sheep, goats. இதுதான் வந்து herbivores அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து shrubby vegetations and grasses தான் சாப்பிடுறாங்க. ஓகே, ஸோ rabbits, இதுல rabbit, chipmunkனா squirrel மாதிரியே இருக்கும், அது மேல ஒரு கோடு வரும்ல, அது chipmunkன்னு சொல்லுவாங்க. And mice, these animals eat grass, shrubs, seeds and nuts. ஓகே, ஸோ இது வரையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ 2 பாயிண்ட் அங்க இருக்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோமா? அங்க இருக்கிற 2 பாயிண்ட் நம்ம பார்த்தது வந்து கவர் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். லைஃப் இஸ் ஸ்பென்ட் ஆன் ஈட்டிங். ஓகே, மேஜர் பார்ட் இஸ் லைஃப் இஸ் ஸ்பென்ட் ஆன் ஈட்டிங்னு சொல்லியிருக்காங்க ஹெர்பிவோரஸ்க்கு. ஓகே, their teeth have special designs. ஓகே, இதுக்கு முன்னாடி அதை பத்தி கொடுத்துருக்காங்களா? இதோ இருக்கு பாருங்க. Spent the major part of their lives eating to stay alive. If the plants availability declines, herbivores may not be enough to eat. Okay, this could decline the number, which would also impact the carnivores. Herbivores also have special biological systems to digest a variety of different plants. இதுதான் fourth optionல நமக்கு கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து ஓகே, இங்க பார்க்கலாம். இங்க நம்ம இந்த ஆப்ஷன் போட்டுட்டோம். இதுல டவுட் இருந்தது. ஸோ இதுவுமே லைஃப் இஸ் ஸ்பென்ட் ஆன் ஈட்டிங் கொடுத்துருக்காங்க. டைஜஸ்டிவ்க்கு வந்து சூட்டபிள் டைஜஸ்டிவ் டைவர்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கு அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆம்னிவோரஸ் பத்தி பேசியிருக்காங்க, which eats plant and animals. So are said to have an advantage. என்ன அட்வான்டேஜ் இருக்கு? டைவர்ஸ் diet or diet depends upon food which is available in plentiful amount. ஸோ நம்ம இப்போ ஆம்னிவோரஸை பார்க்கணும். ஓகே, okay, advantage என்ன இருக்கு? Their diet is most diverse. Okay, next, these animals can vary their diet depending on the food that is most plentiful, sometimes eating plants and other times eating meat. Okay, so அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? A and C. இதுவும் வரும், which is option B. ஓகேயா? ஓகே, so next question என்ன போட்டிருக்கு? Blank. So அந்த blank நம்ம இங்க பார்த்தோம்ல, the blank. These animals eat grass, shrubs, seeds and nuts. An ecosystem must provide dash plants to sustain. Dash plants to sustain. Largely, abundant, diversity, quite. Okay. So இங்க வந்து நிறையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லார்ஜ்லின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேர்டு வரும்? Must provide, largely plants, quite plants, abundant plants சொல்லலாம், நிறைய plants நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து என்ன வேர்டு வரும் நம்மளுக்கு? abundant தான் கரெக்டான வேர்ட். அப்போ இங்க வந்து சாரி, ஓகே, ஸோ இங்க என்ன ஆப்ஷன் நமக்கு வரும்? ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க வந்து பேலன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து சிமிலர் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குலிபிரியம் வில் பி த ரைட் ஆன்சர். அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Most opposite, sufficient, ample space, plenty number of, I have plenty of, what to say, uncountable சொல்றதுக்கு சொல்லலாம், or enough food. அப்போ எல்லாமே நிறைய இருக்கு, sufficient இருக்கு. அப்போ inadequate தான் அதோட opposite. சரியா? ஓகே, ஸோ இன்னையோட செஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டாபிக்ஸுமே வி ஹாவ் கவர்ட். ஸோ எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரூல்ஸும் வந்து தயவு செய்து கிளியராக பாருங்கள். அதோடைய எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.